அரபிக்கடல் பகுதியில் கப்பல் ஒன்றில் பெருமளவில் போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக கடலோர காவல் படையினருக்கு கடந்த 26ஆம் தேதி ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அன்று முதல் கடலோர காவல் படையின் மேற்கு பிராந்திய தலைவர் நடராஜன் தலைமையில் கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் ஆகியவை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் இந்திய கடல் எல்லைக்குள் சந்தேகத்துக்கிடமான வகையில் நுழைந்த கப்பலை சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது மீன்பிடி வலைகளில் பயன்படுத்தப்படும் மிதவைகளைப் போன்று ஹெராயின் பொட்டலங்களாக கட்டி வைக்கப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர். சுமார் 1500 கிலோ எடையுள்ள அந்த ஹெராயினின் சர்வதேச மதிப்பு 3500 கோடி முதல் 5000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். கடல் வழியாக வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்டு பிடிபட்ட போதைப் பொருட்களில் இதுவே அதிகபட்ச மதிப்புடையது. போதைப்பொருள் கும்பலை பிடித்த மேற்கு பிராந்திய கடலோர காவல் படை தலைவர் நடராஜன் சென்னையைச் சேர்ந்தவர். 27ஆம் தேதி வாக்குல எங்களுக்கு கடலோர காவல்படைக்கும் மற்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இந்த மாதிரி ஈரான் கோஸ்ட் இருந்து பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வர ஒரு கப்பல் போதை பொருளை ஏற்றி வர்ற மாதிரியும், அது நம்மளுடைய இந்திய கடல் எல்லைக்கு வர்ற மாதிரியும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கிடைச்சது. வரப்போற எல்லா கப்பலையும் ஒன்னொன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருந்த சமயத்துல நமக்கு ஒரு கப்பல்ல ஒரு 10 இந்த மாதிரி ஒரு சஸ்பிஷியஸா இருக்குது. அது முதல்ல அந்த பேரு பிரின்ஸ் டூனா என்ற பேர்ல பணமா ரிஜிஸ்டர் கப்பலா இருந்துச்சு. அது அந்த மாதிரி நம்ம தேடி வரப்போ சமயத்துல அவங்க கப்பல் பேர் மாற்றி வச்சிருந்திருக்கு. அப்போ ஹென்ரின்ற பேர்ல மாறி போயாச்சு. அது ஒரு டவுட்ன்ற வந்ததால அது அலாங்குக்கு போக வேண்டிய கப்பல்ன்ற ஒரு சூழ்நிலை வந்ததால அந்த பக்கம் நோக்கி எங்களுடைய கப்பலையும் எங்களுடைய விமானம் அங்கேயே சென்சிடைஸ் பண்ணி ஆபரேஷன்ல போட்டோம். அப்போ ஒரு கப்பல் எங்களுக்கு மாட்டுச்சு. அந்த நடுக்கடல்ல போர்ட் பண்ணி அந்த கடல்ல கொந்தளிப்பா இருந்தாலும் அது போர்ட் பண்ணி அது இன்வெஸ்டிகேட் பண்ணையில தெரிஞ்சது அந்த கப்பல்ல போதை பொருள் இருக்குன்னு. அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி வரையில அது 1500 கிலோ ஹீரோயின் போதை பொருள் அதுல இருக்கிறதாவும் இருந்ததுல குடிச்சதுல தெரிஞ்சு போயிடுச்சு. அதுல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இப்போ சிபிஐ, ஐபி, தென் கோஸ்ட் கார்ட், போலீஸ், நேவி, டிஆர்எஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. பட் அந்த போதைப் பொருளுடைய விலை குறைஞ்சபட்சம் 3500 கோடியில இருந்து 5000 கோடி வரல சேரலாம். இதுதான் முதல் முறையா கடல் வழி சார்ந்த ஒரு இதுவை இவ்வளவு அளவு குவான்டிட்டி குடிச்சது.